ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட அவசரமாக பேசுவதற்காக ஓடி வந்திருக்கேன். நான் சொல்றத ஒரு 2 நிமிஷம் கவனமா கேட்டீனா அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வருவதையும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதையும் உன்னாலேயே உணர முடியும். எப்போதும் எல்லாரிடமும் அதிகமா உரிமை எடுத்துக்கணும், அதிகமா அன்பா பாசமா இணைஞ்சு இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துடாதே. நீ அடுத்தவங்க மேலே எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணுன்றத அவங்க தான் முடிவு செய்யணும். நீயாகவே நான் அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கேன்றத வெளிக்காட்டும் விதமாக நடந்து கொண்டால் அப்புறம் அவமானமும் அவங்கக்கிட்ட உனக்கு பிரிவும் தான் உண்டாகும். எப்போதும் யார் மீது உரிமை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் யோசிச்சு அளவாக எடுத்துக்கோ. அடக்கி வைக்கிற அன்பும் அளவுக்கு அதிகமான அன்பும் சில நேரங்களில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என் செல்லமே. ஒருத்தர் மேலே அன்பு வச்சினா அதை வார்த்தைகளால் செயல்களால் வெளிப்படுத்து. அதே நேரத்தில் சில பேர் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பை வெளிப்படுத்தி அதுவும் அவங்களுக்கு எரிச்சலையும் வெறுப்பையும் உண்டாக்கிடக்கூடாது. எல்லாமே வெளிப்படுத்தணும், ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. மற்றவங்க உன்னை மதிக்கணும், மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எந்த எதிர்பார்ப்பும் உனக்கு அவசியம் இல்லை என் செல்லமே. ஏன்னா ஒருத்தர் உனக்கு மரியாதை கொடுப்பதால நீ பெருசா உயர்ந்துட போறதும் இல்லை, மற்றவங்க உன்னை அவமதித்து பேசுவதால நீ தாழ்ந்து போக போவதும் இல்லை. எப்போதும் நீ நீயாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். யாரோ ஒருத்தர் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக உன் மேலே நீ நம்பிக்கை வை. ஏன்னா நீ எப்படிதான் எவ்வளவுதான் மற்றவங்களை நம்பினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகும். அப்போது உனக்கு வாழ்க்கையில வெறுப்பும் உறவுகள் மீது சலிப்பும் வந்துடும். ஆனால் அதுவே எல்லார் மீதும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைக்காம அளவோட அன்பையும் நம்பிக்கையும் வைக்கும்போது அவங்க எப்படி மாறினாலும் உனக்கு கவலை இருக்காதல்லவா. நீ நேசிக்கக்கூடிய ஒருத்தர் உன்கிட்ட பேச்சை குறைச்சிக்கிட்டாங்க, முன்ன மாதிரி உன்கிட்ட நெருக்கமாக அன்பா பாசமாக பழகிறது இல்லைன்னா அவங்க மனசு மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். எப்போதும் எல்லாரும் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க உன்கிட்ட பேசும்போது நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறியோ அதே அளவுக்கு அவங்க பேசாமல் போகும்போதும் நீ வருத்தம் அடைகிறாய். அது தவறு என் செல்லமே. யார் எப்போ உன்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் புரிஞ்சுக்கிட்டாலும் விலகி போனாலும் நீ எதுக்கும் கவலை கொள்ளாதே. நீ மற்றவங்களை நேசிக்கிறது போல மற்றவங்களும் உன்னை நேசிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இந்த உலகத்தில் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோ. வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை. எல்லாருக்குமே நான் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நீ பயந்துக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும்? இதை எப்படி செய்ய போகிறோம், சரியாக வருமான்ற அந்த பயமும் குழப்பமும் தான் உனக்கான வாய்ப்பை தட்டி பறிக்குது. இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்குற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட நல்லதே நடக்கணுன்ற நல்ல மனசு உள்ள என் செல்லப்பிள்ளையான உனக்கு வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் இந்த வராகி அம்மா நல்லபடியாக நடத்தி தரேன். ஒருத்தருடைய வலியையும் வேதனையும் மற்றவங்களால அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாந்து கஷ்டத்தை அனுபவிக்காதே. இந்த உலகம் பொய்யானது போலியானது என்பதை எப்போதும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகம் என்னதான் வியக்கத்தக்கதாக அதிசயமானதாக அழகானதாக ஆச்சரியத்துக்கு உரியதாகவே இருந்தாலும் நீ சந்தோஷமா இருந்தாதானே அதை ரசிக்க முடியும். நீ விரும்பினா மட்டும்தான் சில விஷயங்கள் அழகாக தெரியும். வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா அப்புறம் எல்லாமே வெறுப்பாய்தானே தெரியும். அதனால தான் முதல்ல உன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. அப்புறமா உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ரசிக்கலாம்னு சொல்கிறேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் அனைத்தையும் கலந்து உனக்கான நல்வாழ்க்கையை மகிழ்வோடு வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இழந்ததையெல்லாம் கண்டிப்பாக பெறுவாய். நீ எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கிடைக்க செய்வேன். உனக்கு கிடைச்சத நீ தொலைச்சி விடாம எப்போதும் எல்லாத்தையும் கவனமா பத்திரமா பாதுகாத்து வைக்க கத்துக்கோ. உன் தேடல்களை தெளிவாக வைத்து நீ எதிர்பார்ப்பதை உன் கைகளில் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்.
உண்மையான நல்ல அன்பு கொண்ட என் செல்ல பிள்ளை அண்ணி எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போயிருக்க. அப்படிப்பட்ட ஓ நல்ல மனசுக்கு இந்த வராகி அம்மா ஒரு குறையும் வரவிட மாட்டேன். நீ எப்போதும் வறுமையிலேயே இருந்து விட மாட்டாய். அதே நேரத்தில் ஆடம்பரமாகவும் இருக்கக்கூடாது என் செல்லமே. உன் வறுமையை போக்கி வாழ்நாளுக்கு தேவையான செல்வத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். ஆனால் நிறைய காசு பணம் பொருள் சொத்து சுகம்லாம் வந்துருச்சுன்னு வரவுக்கு மீறி செலவு செய்யாதே. ஒவ்வொரு செலவும் தேவையா அவசியமா என்ன யோசிச்சு சிக்கனமாக செலவு செய்ய பழகு. வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் உனக்கு வறுமையை கொடுத்துரும். ஆடம்பரமான செலவு அவஸ்தையை கொடுத்துரும். திட்டமிடாத செலவு உன்னை திண்டாட வச்சிடும். அதனால எப்போதுமே எதையுமே யோசிச்சு செய்ய பழகிக்கோ. அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்றதா இருந்தாலும் அது அளவோடு இருக்கட்டும். ஏன்னா எல்லாருக்குமே நீ நல்லது சொல்றத நல்லதாவே நினைக்க மாட்டாங்க. சில பேர் நீ நல்லது சொன்னா கூட உன்னை தப்பா நினைக்கிறவங்களா, நீ சுயநலத்தோட சொல்றன்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால உன வாழ்க்கையில உனக்கான அனுபவத்தை சிறப்பாக கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனசு உன்கிட்ட இருந்ததுன்னா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது கெட்டது நீ எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. இந்த உலகத்துல உன்னை விட மகிழ்ச்சியான ஆள் யாருமே இல்லைன்னு நீ உறுதியா நம்பணும். வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கஷ்டம்னு உன் வாழ்க்கையில வரும்போது நீ யாரை யோசிக்கிறாயோ, யார் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியோ அவர்கள் தானே உண்மையான உனக்கான நல்ல உறவுகள். அப்படி உனக்கு எல்லாமுமாய் நல்லது நினைக்கிறவங்களா உனக்கான நல்ல உறவுகளை உன்னை நோக்கி நான் கொண்டு வர்றேன். பல சமயங்கள்ல உனக்காக உன் வாழ்க்கையில நியாயம் கேட்க முடியாமல் போனாலும் இந்த வராகி அம்மா உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்வேன். எப்போதும் என் மேல நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உடம்புல அங்க இங்க வலி கஷ்டம் பிரச்சனைன்னு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதெல்லாம் பெருசா யோசிக்காதே. வலியும் வேதனையும் எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாமே சரியாயிடும். ஏன் வராகி அம்மா எனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையோட இரு. உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உன் கைகளில் தான் இருக்கு. கண்டிப்பா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் யாரையும் மட்டமா நினைக்காதே, அவமானப்படுத்தி பேசாதே. ஏன்னா காலம் எப்படி வேணாலும் மாறும். இன்னைக்கு நீ யாரை சாதாரணமாக நினச்சி துச்சமாக தூக்கி எரிஞ்சு அலட்சியப்படுத்தி பேசினியோ அவங்க நாளைக்கே அற்புதமாக உன் கண்ணு முன்னால் வந்து நிற்கலாம். புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான், நிராகரித்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே வலம் வந்து உலுக்கி பார்த்துருக்காங்க. அதனால் யாரையும் அற்புதமாக நினைக்க பழகு. சாதாரணமாக அற்பமாக யாரையும் மட்டமாக நினைக்காதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உன்னையும் கண்டிப்பாக உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனைகளையும் பார்த்து பயந்து பின்வாங்கக்கூடாது. எல்லா பக்கமும் உனக்கு சிக்கல் இருப்பதாக நீ நினைச்சாலும் அத்தனை சிக்கல்களையும் தகர்த்தெறிந்து இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்னால் எந்த முடிவுகளையுமே தெளிவாக எடுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கவலைப்படாத. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தா இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் பின்வாங்காம தொடர்ந்து முயற்சி செய். கண்டிப்பா உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். உன் பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் துணிவோடு செயல்படு. உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய மாற்றங்களை நல்ல மாற்றங்களாக நான் வரவழைக்கிறேன். உனக்கு தேவையான முன்னேற்றத்தையும் நான் கொடுத்து என் அருளால உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. துணிச்சலும் தைரியமும் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாயைகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன். உன்னுடைய பக்தி எவ்வளவு ஆழமானதுன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய நல்ல பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்துதானே வரம் கொடுப்பதற்காக உனக்கான நல்லதை செய்வதற்காக ஒரு 2 நிமிஷம் எனக்காக ஒதுக்குன்னு சொல்லி உன்னை தேடி வந்திருக்கேன்.
என்னை சரணாகதி அடைஞ்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த வராகி அம்மா எல்லா நல்லதையும் செஞ்சு தருவேன். கூடிய சீக்கிரம் மாயையின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். மனசுல தவறான சிந்தனைகள் வரும்போதே அதை அழித்து விடு. தேவையற்ற சிந்தனைகளையும் பயத்தையும் கவலைகளையும் உனக்குள்ள தூக்கி சுமக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஆற்றலை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன். தேவையில்லாத விஷயங்களை நீ கவனம் செலுத்த வேண்டாம். உன் கடமைகளை நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நடக்கும் என் செல்லமே. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையவே தலைகீழாக நான் மாற்ற போறேன். இப்போது உனக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உனக்கு வலிமையையும் உனக்கான தைரியத்தையும் துணிவையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்றுத்தரேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக உன்னை கற்பனை செய்து கொள். அதே மகிழ்ச்சியோட வாழ்க்கை முழுவதும் நீ நல்லபடியாக வாழ்றதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். இன்று முதல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா மனநிலை உள்ளதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்து விடுகிறேன் என் செல்லமே. உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீ செய்த தவறுகளும் துன்பங்களும் குழப்பங்களும் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் அழகான மகிழ்ச்சியான மலர்ச்சியான வாழ்க்கை உனக்கு அமையும்படி நான் செய்கிறேன். எப்போது முதலாக இந்த வராகி அம்மாவை நாடி தேடி வந்தியோ அப்போதே உன் வாழ்க்கையில ஒளியை உண்டாக்கணும், உன் மனசுல அமைதியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் மனதை மெதுவாக அமைதிப்படுத்து. நடப்பது எல்லாமே நன்மைக்கே நடக்கிறதுன்ற நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என் செல்லமே. இப்போது உன் மனசுல எல்லாவற்றையும் துணிவாக தைரியமாக எதிர்கொள்ளும் போது நீ எதிரியும் நினைக்கிற வேலைகளும் அழகாக சிறப்பாக நடந்து முடியும். உன் பூஜையும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உனக்கு துணையாக ஆதரவாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தரப்போகுது. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் நேர்மையோட இரு. உன் வேலைகளையும் உன் வாழ்க்கையும் நான் அழகா அமைச்சு கொடுக்குறேன். என் மீது நீ வைத்திருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் பக்திக்கும் சேர்த்து உனக்கான அழகான அற்புதமான சிறப்பான விஷயங்களை நான் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன்.